என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக். அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். வாழ்க்கையிலே நீ ஜெயிக்க உனக்கு எவ்வளவோ வழிமுறைகளை உனக்கு கற்பித்திருந்தேன். அறிவுரைகளில் எதையெல்லாம் கேட்டு உன்னை சரிப்படுத்தி கொண்டாயோ அதிலெல்லாம் நீ ஜெயித்தே வந்திருக்கிறாய். நீ வெற்றி மீது வெற்றி பெறும் பொழுது உன்னை பார்த்து பூரிப்பிலே நான் மௌனம் காத்தேன். இப்பொழுது மேலும் மேலும் வெற்றிகள் உன்னை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக நான் மௌனம் கலைகிறேன். நான் யார் மூலமாக வேண்டுமானாலும் பேசுவேன், எந்த விஷயத்திலும் பேசுவேன், எந்த விதத்திலும் பேசுவேன். கேட்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறேன். இப்போது நான் உனக்குள் இருக்கும் விதத்தையும் செயலாற்றும் விதத்தையும் சுருக்கமாக சொல்லித் தருகிறேன். என் பேச்சை மறுக்காமல் நீ நம்பி ஆக வேண்டும். ததாஸ்து என்கின்ற வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியே ஆகட்டும் என்பதுதான் இதன் பொருள். என்னை கும்பிட்டால் நான் உன்னை வாழ்த்துவதும், என்னிடம் எதை கேட்டாலும் அதற்கு பதில் தந்து ததாஸ்து என்கின்ற ஒன்றை நான் உனக்கு சொல்லி வருகிறேன். உனது கிரக தேவதைகள், குல தேவதைகள், பித்ருக்கள், மற்ற தேவர்கள் என உன்னை சுற்றி காவல் செய்கிற அனைவரையும் இதே வார்த்தையை சொல்லித்தான் உன்னை ஆசீர்வதிக்க பணித்திருக்கிறேன். ஆகவே நீ எந்த வார்த்தையை முதலில் சொல்லுகிறாயோ அதை மட்டும் காதில் வாங்கி கொண்டு ததாஸ்து என்று சொல்லுவார்கள். என் மீது மாறாத பக்தி செய்கிற உனது அடிமை நான், உனது சேவகன் நான், உனது நலம் விரும்பி நான். இதைத்தான் பல முறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் இல்லை என சொல்லாமல் சரி என தலையாட்டுகின்ற இடத்திலே நான் இருக்கிறேன். ஆகவேதான் என்னிடம் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் உன் கிரக நிலைகள், கர்ம வினைகள், எதிர்கால நிகழ்வுகள் ஆகியவற்றையும் அனுசரித்து உடனுக்கு உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன். உனது விஷயங்கள் நிறைவேறாத போது நீ என்ன நினைக்கிறாய் என்றால், அப்பா எனக்காக எதையும் செய்யவில்லை என்று நினைக்கிறாய். உண்மை அது அல்ல. நீ என்ன கேட்கிறாயோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உண்மையில் உழைக்கிறேன் என்பதுதான் நிஜம். உன்னை பொறுத்தவரை நான் ஒரு பித்தன். உன் மீது அளவு கடந்த அன்பை கொண்டிருக்கிறேன். உனது அன்பு என்னும் போதையிலே என்னை மறந்து நான் கிடக்கிறேன். இதனால் நீ சொல்லுகிற முதல் வார்த்தையை காதில் வாங்கியதும் அப்படியே ஆகட்டும் என நிறைவேற்றுகின்றேன். எனக்கு தர்மம் அதர்மம் என்பதெல்லாம் கிடையாது. உனது மனம் என்ன சொல்லுகிறதோ அதை நிறைவேற்றுவதே எனது கடமை. ஏனென்று சொன்னால், நான் பரிபூரணமாக இருப்பதைப் போல நீயும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் செயலாற்றி கொண்டிருக்கிறேன். செல்வம் பெற வேண்டும் என கேட்டால் உனக்கு செல்வம் வரும் வழி என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டு வருகிறேன். நல்ல வேலை கிடைக்க வேண்டினால் நல்ல வேலை கிடைக்கும் வழிகளை உனக்கு உருவாக்கி தருகிறேன். நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று கேட்டால் அதையும் அப்படியே நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன். அப்பா அப்பா பொய் சொல்லுகிறீர்கள், பொய் சொல்லுகிறீர்கள். நான் கஷ்டப்படுகிறேன். விடுதலை செய் என கேட்டு பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் மேலும் கஷ்டம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. கடன் தொல்லை தாங்கவே முடியவில்லை. காப்பாற்றுங்களப்பா என கேட்கிறேன். நீங்கள் மீட்கவே இல்லை, மீட்கவே இல்லை. மாறாக செய்யாத ஒன்றை செய்வதாக பொய்யான விஷயத்தை இப்பொழுது என்னிடம் பேசுகிறீர்கள் என்று தானே சொல்ல போகிறாய். எனது குழந்தையே, எனது பிள்ளையே, நான் பொய் சொல்லுவதில்லை. உன் வழித்துணை சாயப்பா என்றைக்குமே பொய் சொன்னதே இல்லை.
சத்தியத்திற்கு மாறான விஷயங்களை செய்வதும் இல்லை. நீ சொல்கிற முதல் வார்த்தையை காதில் வாங்கி கொண்ட உடனே துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். உதாரணமாக, நீ சொன்ன வார்த்தைகளை திரும்ப நினைவு செய்து கொள். நான் கஷ்டப்படுகிறேன் என்பது. இதை கேட்டதும் ததாஸ்து என நான் ஆசீர்வதிக்கிறேன். அதாவது அப்படியே ஆகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கடன் தொல்லை தாங்க முடியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். ததாஸ்து என்று சொல்லுகிறேன். எல்லோரும் நன்றி கெட்டவர்கள் என்கிறாய். நானும் ததாஸ்து என்கிறேன். உன் பிள்ளையை சனியனே, தரித்திரம் பிடித்தவனே, உருப்படாதவனே என்று சொல்லுகிறாய். ததாஸ்து என்று நான் சொல்லுகிறேன். இவனை கட்டிக்கொண்டு எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை என்று புலம்பினாய். அப்பொழுதும் ததாஸ்து என்று சொன்னேன். வேலை இல்லை என்று சொன்னாய். ததாஸ்து என்றேன். நிம்மதி இல்லை என்று சொன்னாய். ததாஸ்து என்று சொன்னேன். நோய் வந்து தொல்லை தருகிறது என்று சொன்னாய். அதற்கும் ததாஸ்து என்று தான் சொன்னேன். இப்படியாக எல்லாவற்றிற்கும் ததாஸ்து ததாஸ்து நான் என்று சொல்லிக்கொண்டு வரத்தை கொடுத்து கொண்டே இருந்தேன். உனக்கு வரம் கேட்க தெரியவில்லை. உனக்குத்தான் வரம் கேட்க தெரியவில்லை. தந்த வரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை. நான் என்ன செய்வேன்? உன்னுடைய புத்தியை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய விஷயங்களை மாற்றிக்கொள் என்று நான் அடிக்கடி உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறேன். நீதான் மாறமாட்டேன் என்று சொல்லுகிறாய். என்னுடைய கஜானா கொட்டி கிடக்கிறது. மிகப்பெரிய கோணிப்பையை எடுத்துக்கொண்டு வா, அல்லது மிகப்பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா. உனக்கானது எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொண்டு போனா என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் நீயோ என்னிடம் வந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளை என்று நான் சொல்லுகிறேன். எனக்குள்ள எல்லா உரிமைகளும் உனக்கு இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் நீயோ என்னிடத்திலே வந்து பிச்சை கேட்கிறாய். இனி அப்படி கேட்காதே. உன் வழித்துணை சாயப்பா, உன் வழித்துணை சாயப்பா, உன்னுடைய அப்பா இனிமேல் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மாலிக்.